போலீஸையே கொல்ற அளவு வளர்ந்துட்டீங்க. எல்லாத்துக்கும் இன்னியோட ஒரு முடிவு வச்சிருவோம். அவங்க மொத்தமே நான் முடிக்கிறேன். சொல்றத கொஞ்சம் கேளு சண்முகம். இல்ல சுந்தரம், நீ இல்ல யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். இந்த விஷயத்துல ஒரு முடிவு கட்டிட்டு தான் மறுவேளை பார்க்க போறேன். அப்பா, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு விசாரிக்காம சும்மா நீங்க கோவப்பட்டு இருக்காதீங்கப்பா. எது என்ன ஏதுன்னு விசாரிக்கணுமா? உங்க அம்மா என்ன வார்த்தை பேசினான்னு கேட்ட இல்ல, உனக்கு புரியல? தெரியும்பா, தெரியும். அந்த வார்த்தையும் தெரியும், அதுக்குண்டான அர்த்தமும் தெரியும். எனக்கு மட்டும் இல்லப்பா, அம்மாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்து இப்படி ஒரு கேடு கட்ட வார்த்தையை பேசியிருக்கானா இவெல்லாம் நல்லா இருப்பாளா? அந்த வார்த்தையை சொன்ன நான் துக்குறீன்னா அதை செஞ்சிட்டு இருக்கிற இவளுக்கு பேர் என்ன? அம்மா என்ன வார்த்தைமா சொன்னீங்க? உங்க ரெண்டு பேரையும் அம்மா அக்கான்னு சொல்லிக்கவே எனக்கு அவமானமா இருக்கு. இத்தனை நாளா அண்ணத்தை பத்தி இல்லாதது பொல்லாததுன்னு எவ்வளவோ சொல்லிருக்கீங்க. ஆனா அதெல்லாம் எங்க மேல இருக்கிற கோவத்துல பேசுறீங்கன்னு பொறுத்துக்கிட்டு பொறுமையா போயிட்டேன். ஆனா இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க பாருங்க, என் தலையில இடி விடுற மாதிரி இருந்துச்சு. என்ன சொன்ன? கேடு கெட்டவளா? இப்படி எல்லாம் சொல்றதுக்கு உங்க வாயெல்லாம் கூசல? நீங்க எல்லாம் பொம்பளைங்க தானே? டேய், இவளை பத்தி இப்படி ஒரு பழிய சொல்லணும்னு எங்களுக்கு ஒண்ணு அவசியம் இல்லடா. நாங்க இவளை பத்தி இப்படி சொல்றதே உன்னோட நல்லதுக்கு தான். எது நல்லது? என்ன நல்லது? ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் வீட்டுக்குள்ள வரும்போது நீ சொன்ன வார்த்தை இருக்குல்ல, அது என்ன கொன்னு பணமாக்கிடுச்சு. இது நல்லதாடி? சொல்லு. டேய், மரியாதை இல்லாம பேசுன அவ்வளவுதான் பாத்துக்க. ஏய், என் பொண்டாட்டிய பத்தி கேவலமா பேசுற உனக்கு என்னடி மரியாதை? டேய், உன் பொண்டாட்டின்னு சொல்லி தலைமையில தூக்கி வச்சு ஆடுறியே, உன் அருமை பொண்டாட்டி என்ன பண்ணா தெரியுமா? அவ ரூம்ல யார் இருந்தாங்கன்னு தெரியுமா? இதுக்கு மேலேயும் உன்னை உங்க ஆத்தாளி இந்த வீட்டுக்குள்ள விட்டு வச்சிருந்தோம்னா இந்த வீடு நாசமாயிடும். ஒழுங்கு மரியாதை வெளியே போயிருங்க, இல்லனா பணமா தான் போவீங்க. உண்மையை சொன்னா எங்களை பணமாக்கிடுவீங்களோ? சும்மா இந்த மிரட்டுற வேலையில என்கிட்ட வச்சுக்காதீங்க. எங்களுக்கும் மக்க மனுஷங்க இருக்காங்க, நியாயம் கேட்கறதுக்கு ஆளுங்க வருவாங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? தங்கச்சி இருமா, நீ இப்படியெல்லாம் பேசுறது கொஞ்சமாவது உனக்கே நியாயமா இருக்கா? நம்ம வீட்டு பொண்ணை பத்தி நாமளே இப்படி தப்பா பேசலாமா? அண்ணத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அது ரூமுக்குள்ள யாருமா இருந்திருப்பா? நீங்க பாட்டுக்கு கற்பனையா ஏதாவது சொல்லி ஒரு பொண்ணோட மானத்தை இப்படி கெடுக்கலாமா? நாங்க ஒண்ணு கற்பனையா எதுவும் சொல்லலங்க. இவ ரூம்ல இருந்து இந்த கௌரவ் வெளியில வரத நானும் என் அம்மாவும் ரெண்டு கண்ணால பார்த்தோம். நீ போதும், இதுக்கு மேலேயும் பொல்லாதத பேசி பாவத்தை கொட்டிக்காதீங்க. கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட பேசுங்க. இப்படி என் மேல சேத்தையும் சகதியையும் வாரி இறக்காதீங்க. நீ சேத்திலையும் சகதிலையும் கடந்து புரண்டுட்டு யாரடி குத்தம் சொல்ற? நிறுத்துங்க அத்தை. பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. ஒரு அளவுக்கு மேல போனா அவ்வளவுதான். அத்தையாச்சு அண்ணியாச்சுன்னு பார்த்தா இப்படி என் மேல அபாண்டமா பழி போட்டுட்டு இருக்கீங்க. ஐயோ 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 ஐயோ, என்னம்மா நடிக்கிற? உலக உத்தமியாட்டம் எப்படியெல்லாம் வேஷம் போடுற?
ஏ அக்கா, அண்ணிய பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அவங்கள பத்தி இப்ப இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது? போதும்க்கா, இத்தோட நிறுத்திக்கோ. சும்மா இருடி. இவளை பத்தி நமக்கெல்லாம் தெரியும்னு நாம தாண்டி நினைச்சிட்டு இருக்கோம். இவ நம்ம கிட்ட நடிச்சு நம்மள எல்லாம் ஏமாத்திட்டு இருந்திருக்கா.